வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போங்க. அட, நம்ம காக்கா கழுகு கதை தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த காக்கா கழுகு கதை காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்து அந்த யானை மயில் இந்த காக்கா கழுகு ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே இந்த காக்கா கழுகு கதைனா என்ன? இது மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? வாங்க கேட்கலாம். காட்டுக்கு சிங்கம் எப்படியோ அது மாதிரி தான் பறவைகளில் கழுகு. அதுக்குன்னு ஒரு தனி ஆட்டிடியூட் இருக்கும். ஆனால் இந்த கழுகை தாக்குற ஒரே பறவை காகம் மட்டும்தான். இந்த காகம் என்ன பண்ணுமா, கழுகு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு தன்னோட அழகால கழுகுடைய கழுத்தை கொத்திக்கிட்டே இருக்குமா. ஆனால் இந்த கழுகு தன்னோட நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்காம பதில் தாக்குதல் கூட நடத்தாம தன்னோட சிறகை விரிச்சு உயர உயர பறந்துக்கிட்டே இருக்குமா. உயரம் அதிகமாக ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த காகத்தால் மூச்சு விட முடியாமல் திணற ஆரம்பிச்சிடும். இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை நிறைய பேர் முன்னேற விடக்கூடாதுன்னு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கூட இருக்கவங்களே, உன்னால் இது முடியாது, இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால் சாதிக்க முடியாது, நீ இதுக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நாம் என்ன உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம தாங்க முடிவு பண்ணணும். நீங்கள் உங்கள் உயரத்தை நோக்கி போக போக அவங்களே மூச்சு திணறி பின்வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போது நீங்கள் முடிவு பண்ணுங்க, நீங்கள் காகமாக இருக்கணுமா இல்லை கழுகா மாறணுமான்னு. நன்றி.